அந்த நம்பிக்கையை உலகத்தில் பிரகடனப்படுத்துகிறது தான் ஊழியர்கள். அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்கிறது, அறிவிக்கப்படாவிட்டால் யார்? அறிவிக்கப்படாவிட்டால் யார் கேள்விப்படுவார்கள்? அறிவிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் யார் கேள்விப்பட முடியும்? அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த கோவிலிருந்து அவர் பலமே செல்வதற்கு முன்பதாக அவர் எல்லாருக்கும் சொன்னவரே கடமை, இந்த உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராகி பிதாவுக்கு இந்த உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பரிசுத்தாவை நாங்கள் தலைவர்களுக்கு ஞானம் சொல்வது, நான் உங்களுக்கு கட்டளைகள் எல்லாவற்றையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கவனிங்க, ரோமர் 10வது அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானது என்று எழுதியிருக்கிறது. ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறார். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த காரியத்தை நீங்க பாருங்க. விசுவாசிக்காவிட்டால் எப்படி கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகளாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவர்கள் மாறுவாங்க? அவரை குறித்து கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசம் வரும்? அப்போ பிரசங்கிக்கிறவங்க இல்லாட்டா எப்படி கேள்விப்படுவாங்க? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ஊழியர்னா என்ன நிச்சயம்? ஊழியர்னா ஒரு சர்ச்சை இருக்கும், அந்த மாஸ்டர் ஒரு ஊழியர். நான் என்னுடைய இதில் சொல்கிறேன், ஒரு ஊழியர் பொதுவாக ஊழியக்காரர்கள் எல்லாருமே பொதுவாக அவர்களுடைய வாஞ்சை என்னவா இருக்கும்? ஊழியக்காரர்களுடைய வாஞ்சை என்னவா இருக்கும்? அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க? என்னவா இருக்கும்? நான் சர்ச்சை படி கட்டணும், மெகா சர்ச்சை உண்டாக்கணும், பெரிய பெரிய கட்டடத்தை கட்டணும், பெரிய பெரிய வீட்டை கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் தெரியுமா? எல்லாரும் ஊழியக்காரர்கள் நல்ல கவனிங்க. இப்போ ஒரு ஊழியத்தில் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற வாந்தி இல்லை. ஒரு இடத்துலையும் நீங்கள் கேட்டீங்கன்னா உள்ளத்தில் முதல்ல இருக்கிற ஆசை என்னன்னா, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். ஆத்மாக்கள் ஏன் ஒரு இடத்துல கிராமத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம், அந்த கிராமத்தில் ஒரு சர்ச்சில் தான், அந்த சர்ச்சை தொடங்கணும் அப்படிங்கிற ரீசன் என்ன? அந்த சர்ச்சை தொடங்கணும் ரீசன் ஒரு பெயர் தொடங்குகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு வாய்ப்பு வருதா, அதில் ஒரு பெயர் தொடங்கலாம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால், அந்த பெயர் மூலமாக அவங்க கேள்விப்படுவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் அறிவிக்கிறதுக்கு தெருவில் அறிவிக்கிறது எல்லாரும் கேட்க மாட்டாங்க. நான் ஒரு பெயர் நடக்க ஆரம்பிச்சு அதில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கான வாய்ப்பு தொடர்ந்து ஜெபம் நடக்க ஏதாவது ஒரு வாய்ப்பு அவங்க வந்து உட்காருவாங்க. புரியுதா? அப்படிதானே? அப்போ ஊழியத்தினுடைய முதல் குறிக்கோள் என்னன்னா, ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும். அதுதான் இயேசுவும் சொன்னார். ஊழியத்தினுடைய முதல் பார்வை என்னன்னா, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். அப்போ
விசுவாசிக்காவிட்டால் எப்படி தொழுது கொள்வாங்க? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காவிட்டால் எப்படி தொழுது கொள்வாங்க? கேள்விப்படாவிட்டா எப்படி விசுவாசிப்பாங்க? அறிவிக்கிறவங்க இல்லாவிட்டா எப்படி கேள்விப்படுவாங்க? இப்போ ஊழியம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்மலாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சமாதானமான தேசத்திலமான ஆரம்பிச்சு பல இடங்களில் எதிர்ப்புகளின் நடுவிலேயும் போராட்டங்களின் நடுவிலேயும் ஊழியம் செய்கிறவங்க அந்த ஊழியத்தை இவ்வளோ எதிர்ப்பு இருக்கு, அதனால ஊழியத்தை விட்டு வேற ஏதாவது ஊருக்கு போகிறேன், அனுகூலமாக இருக்கிற இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா போக முடியும். திரும்ப திரும்ப அங்கேயே தானே இருக்கிறாங்க. அவ்வளோ பாடுகள் மத்தியிலேயும் ஒரு கஷ்டத்துக்கு ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோமே, இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். யூபியில் சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கு வயிறு கையில் எடுத்துட்டு போகிறதுக்கு கையில் வயிறு எடுத்துனாலே வந்துட்டு அடிக்கிறாங்க, ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க, ரொம்ப உபத்திரப்படுத்துறாங்க. அப்போ கையில் வயிறு எடுத்து வெளியெல்லாம் போக முடியாது. ஆனாலும் அதே யூபியில் வாரணாசியில் தான் போட்டு கங்கை நதி போகிற ஒரு புனித ஸ்தலம், லட்சக்கணக்கில் மக்கள் எப்போதும் வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இரவும் பகலும் 24 மணி நேரமும் ஒரு அந்நிய சத்தம் கேட்டே இருக்கணும். இருக்கிற பாடுற சத்தம் அதே தான் கேட்கணும். இந்த எல்லா இடத்துல ஃபுல்லாக அந்த சத்தம் கேட்கறது. ஏன்னா அங்கே வர்றவங்க எல்லாம் ஏதோ கடவுளை தேடி வராங்க, பக்தியோடு வரவங்க ஒரு பக்கம். அங்கேயே பக்தி இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்க. ஏன்னா அவங்க அதை சாமியாராக பூஜைகளாக கொண்டாடுறவங்க நிறைய பேர். அப்போது எல்லா இடத்துலையும் அதனுடைய சிம்பிள் தான், அதனுடைய சத்தம் தான், அதனுடைய காரியம் தான். அவங்களுக்கு வெளியே வேற எதையுமே கேட்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஈவன் இப்போ நீங்கள் அங்கே நான் சமுத்திரத்தில் கூட திருப்பதிக்கு போகிற வண்டியில் ஒரு, அதாவது அவங்க சொல்கிறாங்க மரம் போகணும், ஒரு 2 கிலோமீட்டருக்கு கீழே வண்டியெல்லாம் இருக்கணும்னா அதுக்கப்புறம் இறங்கிலாம் என்ன செய்யணும், நடந்து போகணும். அந்த அந்த இருக்கிற அந்த குறிப்பிட்ட எல்லைக்கு உள்ளே போடணும். ஒரு சில கிலோமீட்டருக்கு உள்ளே போனாங்க. திருப்பதி மலைக்கு போகிறதுக்கு முன்னால் ஏதாவது ஒரு வேனில் ஒரு சிலுவை இருந்தால் கூட ஒரு நிச்சயம் வரலாம் பண்ணலாம். அந்த இருக்கிற தெய்வத்தினுடைய பேரெல்லாம் வேற ஏதாவது இருக்குதா உள்ள நாட் அலோட். வாடகைக்கு கார் எடுத்துட்டு வாடகை கார் எடுத்துட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு ஏதோ கிறிஸ்தவர்களுடைய டிராவல்ஸு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு சின்ன சைடில் அந்த டிராவல் சைடில் ஒரு காசு இருக்குது. அது பட பிரச்சனை வந்துச்சு. இது எப்படி நீங்கள் கொண்டு வரலாம் கேட்டால் இங்கே மரம் வந்து வந்துருக்கோம். வண்டியோட எப்படி என்ன செஞ்சிடும் சரி. இங்கேயே நம்ம சவுத் இந்தியாவில் அப்படி அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. அங்கே எந்த விதமான ஒரு காரியத்தை பார்க்கவோ கேட்கவோ, அதாவது இயேசுவை பற்றி பார்க்கவோ கேட்கவோ அந்த இடத்துல கூட அதை காண முடியாது. ஈவன் கலரில் கூட அந்த காவியம் என்ன செஞ்சிருக்கோம் அந்த இடத்துல சத்தம் கேட்டு நம்ம ஊர்லேயே இந்த ஒரு குறிப்பிட்ட மாதம் வந்துச்சுன்னா கடவுளை நம்ம கிடப்பாங்கல்ல. இப்போ நமக்கு இங்கே எரிச்சலாக இருக்கான்னா 24 hours தான் இருக்குமா. அதில் யோசித்து பாருங்க. அந்த அதாவது இதெல்லாம் தடை பண்ணுறது ஏங்க இதெல்லாம் கொண்டுமா என்ன சும்மாவே அடிமா. இப்படி ஒரு விதம் கேள்விப்பட்டால் கொண்டே போட்டுருவோம் அப்படின்னே தெரியுமா. ஆனாலும் அங்கே வருகிற ஒரு சிலர், எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலர்கிட்ட உட்காந்து சும்மா பேசி கொடுக்குற மாதிரி நீங்கள் எங்கே வருவீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் எல்லாம் ஒரு நல்ல விதத்தில் பேச்சு கொடுத்து அவங்க பேச ஆரம்பித்து அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லும்போது அந்த இடத்துல பேச்சுவாக்கில் இயேசு பவுல் சொல்லி அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவங்களுக்காக சில நேரங்களில் இருந்து முடிவு செய்த ஊழியக்காரங்க
கத்த சொன்னாங்க. நம்ம சுவிசேஷத்தை சொல்லும்போது உடனே அவங்க கட்டுற மாதிரி கட்டி இந்த மாதிரி மற்றவங்கன்னு சொன்னால் அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன்னா இருக்கிற ஃபுல்லாக வேணாம், இருக்கிற ஃபுல்லாக இங்கே உள்ள வந்து ஆனால் அந்த ஊழியம் நடக்கும், ஊழியம் செய்யலாம். அவங்களுக்கே தெரியும், அவங்க சொல்கிற காரியம் அவங்களுக்கே தெரியும். எந்த வேணாலும் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஆனால் அவங்க சொல்கிற ஒரே காரியம் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 20வது காலத்தில் சொல்கிறாங்க. அப்போஸ்தலர் 20:25 நினைக்கிறேன். நான் இதை ஒன்றையும் நான் கவலைப்படலாம். ஒரு சிலருக்கு கற்றுள்ளமாக போகிறேன். அப்போஸ்தலர் 20:25 வாசம் இதெல்லாம் மேலே முன்னாடி 23 கட்டுகளும் உபத்திரவங்களும் உண்டென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்களோடு அறிவிக்கிறேன். அடுத்து ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனையும் அருமையாக இருந்தேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே அல்லேலூயா. எருசலேமுக்கு போனால் உனக்கு கட்டுகள் உபத்திரவங்கள் வருது. நான் பரிசுத்தாவியான பட்டணங்களோடும் அறிவிக்கிறார் சொல்றாரு. ஈவன் அதுக்கு முன்னால் நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அளவு என்பதான ஒரு ஒரு தீர்க்கதரிசி வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து கையும் காலையும் கழிவு இந்த கச்சையுடைய மனிதனை அவன் இப்படி எருசலேம்ல கட்டுவாங்க அப்படிலாம் சொல்லப்படுகிறாரு. அப்போ எல்லாரும் சொல்றாங்க, நீங்க அங்கே போகாதீங்க, நீங்க அங்கே போகாதீங்க, அங்கே உங்களுக்கு உபத்திரவம் இருக்குன்னு ஆவியானவர் சொல்றாரு. ஆவியானவரை வெளிப்படுத்துறாரு. நான் சொல்றது பாருங்க, இவர்களை ஒன்றையும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். என் பிராணனையும் அருமையாக என்னல நான் என்னுடைய ஓட்டத்தை சந்தோஷமா முடிக்கணும். நான் கர்த்தராக இயேசுவின் இடத்துல பெற்ற ஊழியத்தை நான் நிறைவேற்றி முடிக்க நான் பிரயாசப்படுகிறேன். அதற்கு பின்பாக உள்ள வார்த்தைகளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அழுது அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் அதே 20வது அதிகாரத்தில் அவங்க வந்துட்டு சொல்றாங்க, நீங்க போக வேண்டாம். அது 20வது அதிகாரத்தில் அந்த 23 முன்னாடி உள்ள வசனங்கள் கொஞ்சம் வாசித்து பாருங்க. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவர்கள் நான் வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் இவனுடைய கட்சியை எடுத்து கட்டி கொண்டு அவனை வந்துட்டு இந்த கட்சியை உடையவனை இப்படி கட்டுவான் அப்படின்னு சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து மாதம் போக வேண்டும்னு சொல்லும்போது அவன் சொல்லுங்க, நீங்கள் அழுது என் இருதயத்தை கரைந்து போக பண்ணுகிறது என்ன? நான் போவேன், ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறத நான் நிறைவேற்றுவேன். 21:11 நினைக்கிறேன். அவன் எங்களிடத்தில் வந்து 10வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது நாங்கள் அநேகம் அதாவது பிலிப்பு என்கிற சுவிசேஷனோட வீட்டில் தங்கியிருக்காங்க. அந்த 4 பிள்ளைகள் நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கு. அகவு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சை எடுத்து தன் கைகளையும்
கட்சியை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் விதமாய் கட்டி புறஜாதியர் கையில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றார். இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தான் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு ஆகியமல்ல, மரிப்பதற்கும் நான் ஆயுதமாக இருக்கிறேன். எப்படிங்க இதெல்லாம் சொல்ல முடியும் கேட்டா, ஒரு மனிதனை உள்ளத்தில் தரிசனத்தை பெற்றுட்டான்னா அவனுக்கு இந்த வாழ்க்கை பொருட்டல்ல. இன்னைக்கு ஊழியத்தில் நமக்கு பொதுவாகவே ஊழியக்காரர்கள் சுகபோகமாய் வாழ்கிறவங்களை தான் தெரியும். ஆனால் இந்த தரிசனங்களை சுமந்து கொண்டு நான் இப்படி சொன்ன ஒரு இடம் போல எல்லா இடங்களிலேயும் அதே போல ஊழியர்களை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் கட்டப்படுவதற்கோ அடிக்கப்படுவதற்கோ மாத்திரம் அல்ல, மரிக்கவும் பேசினால்தான் மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கான். சுவிசேஷம் சொல்லுகிறதுக்கு கடை, பைபிள் கையில் எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு கடை. ஆனால் அந்த மாநிலங்களில் இப்பொழுது சபைகள் உருவாகிட்டு வீடு சபைகள் வீடு அவன் நினைக்கிறான், இவங்க எல்லாத்தையும் அழிச்சிடலாம் எல்லாம் அழிச்சிட்டோம், இந்த ஊரில் இவங்க நடக்கலான்னு நினைக்கிறான். ஆனால் அவங்க இங்கே இருந்து ஒரு வீட்டை சிதற பண்ணால், ஒரு சர்ச்சை சிதற பண்ணால், அவங்க சிதறி போட்டவங்க 10 இடத்துல ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்கு. அப்போ 8ஆம் அதிகாரத்தில் அதுதான் நடந்துச்சு. சிதறி போனதுக்கு எங்கும் சுற்றி இருந்து வசதித்தாங்கல்ல, அதே போல தான் இன்னைக்கு அதுதான் நடக்குது. சமீபத்தில் நான் ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு போகிறப்போ வட இந்தியாவில் ஊழியம் செய்த அந்த ஊழியக்காரர் அவர்கள் சர்ச்சை ஸ்தாபிக்கிறதான அந்த ஒரு தரிசனத்தினுடைய ஒரு ஸ்தாபனத்தை அவர் செயல்படுகிறார். கடந்த 7 வருஷத்திற்குள்ளாக 230 சபைகளை இப்படிப்பட்டதான மாநிலங்களில் நாங்கள் சின்னதாக தொடங்கி இருக்கிறோம். இல்லையா, புதுசாக இனிமே நடக்காத இடங்களில் புதுசாக நாங்கள் 207 வருஷத்துக்கு 230 வீட்டு சபைகளை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். சில இடங்களில் வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல நாங்கள் சின்னதாக ஒரு ஆலயமாக நாங்கள் கொஞ்சம் ஒரு ஒருங்கின ஒரு இடத்துல வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல நாங்கள் அதை செய்கிறோம். அப்போது இந்த 7 வருஷத்துக்குள்ள ஒரு ஸ்தாபனத்தின் மூலமாக 230 இடத்துல ப்ரேயர் நடக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே எதிர்க்கும் இவ்வளோ பிரச்சனை எங்கேயும் நிற்கலை, ஊழியம் என்ன செய்யலை, தடைப்படலை. அப்போ அதை செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஒருவேளை வெளிப்பார்வைக்கு தெரியல, ஆனால் செயல்படுது. அவங்க எப்படி ஊழியம் செய்தாங்கன்னா, நம்மளை போல நான் சொல்கிறேன், நமக்குலாம் நிறைய கருவை நமக்கு நிறைய கருவை இருக்குது, ஏகப்பட்ட கருவைகள் இருக்குது. நம்ம பைபிளை தூக்கிக்கிட்டு போகிறோம் வரோம், நம்ம யாருக்கிட்ட வேணாலும் சுவிசேஷம் சொல்லலாம். வாரம் வாரம் டாக்ஸ் ஊழியங்கள் நடக்குது, தெருவில் பிரசங்கங்கள் நடக்குது. இல்லை யாரும் நம்ம வந்துட்டு யாராவது ஒருத்தர் நீ ஏன்டா எப்படா நீங்கள் ஏன் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாடா அப்படின்னு நம்ம அதெல்லாம் பெரிய எதிர்ப்பு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் சொல்லப்போனால் எதிர்ப்பு அடியை வாங்கிக்கிட்டு உடனே வாங்கிக்கிட்டு போலீஸில் போய் இவங்க மேலே தவறாக குற்றம் சாட்டப்பட்டு இவங்க அடி வாங்கிக்கிட்டு, ஆனாலும் அங்கேயும் இவங்களுக்கு ஒரே ஒரு தரிசனம், ஒரே ஒரு நோக்கம் தான், ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும். பார்வையில் என்ன பெரிய பிரச்சனை கேட்டால், இந்த ஆத்மாக்களெல்லாம் நடத்தி போய் கொடுக்குறாங்களே, இந்த ஆத்மாக்கள்லாம் அழிந்து போய் கொண்டு இருக்கிறாங்களே, இந்த ஆத்மாக்கள் எல்லாம் நம்ம விசுவாசத்துறையில் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் என்ன செய்கிறாங்க, பிரயாசப்படுகிறாங்க. நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபம் முதல் படிக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நான் எனக்கு வந்துச்சு எனக்கு ஒவ்வொரு காரியங்களையாக நம்ம சொல்லி யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறத விட நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். ஒரு 4 கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லா
அவர் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து அந்த ஊழியர்களை நமக்கு தந்துட்டு போயிருக்கிறார். ஆகவே தான் ஊழிய அழைப்பு பெற்றிருக்கிறவங்க நாம அதே தரிசனத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நாங்கள் நினைப்படுத்துகிறதான மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று இயேசுவினுடைய நாமத்தை கேள்வியே பட முடியாத இடங்களில் எல்லாம் இயேசுவினுடைய நாமத்தை சொல்லணும் என்று சொல்லி எத்தனை ஊழியக்காரர்கள் ஒரு ஆத்மாக்காக அலைந்து பிரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆத்மாவாக ரட்சிக்கப்பட்டு விடாதா? ஒரு ஆத்மாவாக கர்த்தரை அறிந்து விடாதா? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் என்கிற அந்த வார்த்தையை சுமந்து கொண்டாண்டவரே என்னை அனுப்பும், நான் போகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நாளை நோயா தங்களுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாமல் கட்டுகள் உபத்திரவங்கள் கண்களுக்கு முன்பாக இருந்தாலும் அவைகள் ஒன்றையும் குறித்து நாங்கள் கவலைப்படல. எங்களுடைய ஜீவனையும் நாங்கள் அருமையாக இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருந்து நாங்கள் கட்டப்படுவதற்கு அடிக்கப்படுவதற்கு மாத்திரம் அல்ல, மறிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று அழுகையோடும் ஜெபத்தோடு தரிசனத்தோடு அழைத்து தெரிகிற ஆத்துமாக்களை கண்முன்னால் நிறுத்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட தரிசனத்தை சுமந்து செல்லுகிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, அவர்களுக்காக கர்த்தர் வழிகளை திறந்திருக்கிறோம். எங்க தேசத்துல இருக்கிற இருள் விலகட்டும். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியில, இப்படிப்பட்டதான இக்கட்டான இடங்கள்ல ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கும்படிக்கு, தேவன் பாதுகாப்பை கொடுக்கும்படிக்கு, அந்த இடங்களில் தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படிக்காக, அற்புதங்கள் அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தினால் நடக்கும்படிக்காக, இப்படிப்பட்டதான இருளின் ஆதிக்கங்கள் நிறைந்த இடத்துல பிசாசின் கண்ணிகள் அறுக்கப்படும்படிக்காக, ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆண்டவரே அறுவடை தேவன் தரும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? யாராவது ஒருவர் இப்படி இக்கட்டான நிலைமையில் இருக்கிற இடங்களை ஊழியம் செய்கிறவர்களுக்காக யாராவது சத்தம் வைத்துச்சோம்? பரிசுத்தாவியானவர்களை மட்டுமாய் பாதுகாத்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். எங்களை பரிசுத்தத்தோடு கூட காத்துக்கொள்ளும் சுவாமி. தொடர்ந்து உங்களுடைய சமூகத்தில் எங்களை நிற்க பண்ண எல்லா தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எல்லா ஊழியர்களுக்காக செபிக்கிறோம் சுவாமி. ஊழியர்களை எல்லாம் நீர் ஏற்படுத்தினீர். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய யார் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது சுவாமி. நீரே அழைத்தவர், முற்று முடிய காக்க உண்மையுள்ளவர் ஆயிருக்கிறீர் சுவாமி. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆளுகை செய்யுங்க. இம்மட்டுமாய் காத்த தெய்வம் யெகோவா ஈரே, இனிமேலும் நீர் காக்க வேண்டும். அதற்காக செபிக்கிறோம். நீர் தொடர்ந்து உமது சமூகத்தை ஆளுகை செய்யும்படிக்காக செபிக்கிறாண்டவர். என்ன போராட்டம் வந்தாலும், என்ன எதிர்ப்பு வந்தாலும் கர்த்தாவே உமக்காய் வேர்கொண்டு நிற்க நீங்க உதவி செய்யும்படிக்காக செபிக்கிறோம். எங்களுடைய ஜீவனை பார்க்கிறோம். கர்த்தருக்காய் மறிப்பது, கர்த்தருக்காய் ஆத்துமாக்களை அறுவடை பண்ணுவது எங்களுக்கு மேன்மையாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. உமக்காய் ஊழியர் செய்கிறவர்களை தேவனாகிய கர்த்தர் ரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இன்னும் அதிகமான ஊழியர்களை இது போன்று எழுப்புங்க சுவாமி. உமக்காய் எழுப்புங்க, உதவி செய்யுங்க. யார் யாரெல்லாம் உங்களுடைய வேதத்தை எரித்தார்களோ, யார் யாரெல்லாம் உமக்கு விரோதமாய் எழுப்பினார்களோ, எல்லாரும் உம்பக்கமாய் திரும்பி உண்மை பிரசங்கிக்க உதவி செய்யும்படிக்காய் செபிக்கிறோம் சுவாமி. இயேசுவுக்காய் வைராக்கியமாய் எழும்ப உதவி செய்யுங்க. சவுலையும் பவுலாய் மாற்றின தெய்வனுக்கு இது எம்மாத்திரம் சுவாமி. நீர் பெரியவராய் இருக்கிறீர். உம்முடைய வசனத்தை நிறைவேற்றுங்க. இந்த கடைசி நாட்களில் எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்கு வர எல்லா ஊழியர்களுக்கும் அந்த சத்திய நாவை தரும்படிக்காய் செபிக்கிறோம். சத்தியத்தை அதிகமாய் அறிய கர்த்தாவே கிருபை தாங்க. எல்லாருக்கும் அந்த மனக்கண்களை திறந்தருளும்படிக்காய் செபிக்கிறோம். சத்திய வெளிப்பாட்டை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் பிரசங்கிக்க பண்ண எல்லா கர்த்தாவே ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. குடும்பத்தை இன்னும் அதிகமாய் பலத்தோடு கூட வல்லமையோடு நீங்க ஆளுகை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். நீரே ஆளுகை செய்யுங்க. மெய்யாகவே நீர் அந்த பரிசுத்தவான்களோடு கூட மிஷனரிகளோடு கூட நீங்க இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துங்க சுவாமி. தொடர்ந்து தேவனாகிய கர்த்தாவே உங்களுடைய வசனத்தை நீங்க உறுதிப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்க, ரட்சியுங்க. தொடர்ந்து தேவ சமூகம் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. சுவிசேஷ
சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். சபைகள் இல்லாத இடங்களில் சபைகள் ஸ்தாபிக்கப்படும். நேரு மிஷினரிகள் ஒத்த சாட்சிகளாய் நடத்திருக்கிறார்கள். நேரு கோதுமை மணியாய் இந்த தேசத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கள் தேசத்தின் மீது மனம் இறங்கும். எங்கள் தேசம் முழுவதும் மறுமுகம் அடையட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். இதுபோல வட இந்தியாவில் கிறிஸ்தவ நாமத்தின் நிமித்தம் உபத்திரவப்படுகிற எவ்வளவோ விசுவாசிகள் எங்களால் வெளியே அது சுதந்திரமாக வீட்டில் உள்ளது கூட பாடி ஆராதிக்க முடியாத நிலைமைகள். ஆனாலும் தன்னுடைய வீடுகளை இழந்திருக்கிறார்கள். நம்முடைய சொந்த கிராமத்தையே முழுவதுமாக இல்லாமல் அழித்து துரத்திருக்கிறார்கள். இன்னைக்கும் உபத்திரவப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் மிகுந்த உபத்திரவ சொல்லா உபத்திரவர்களாம் ஆண்டுடைய நாமத்தின் நிமித்தம் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதால் மக்களுக்கு தேவன் இறங்கும்படிக்காக ஆமென் மிஷனரி ஸ்தாபனங்கள் மூலமாய் ஆமென் சபைகள் ஸ்தாபிக்கப்பட, சுவிசேஷம் அறிவிக்கப்பட, ஆமென் கோதுமை மணியாய் விதைக்கப்பட்டிருக்கிற மிஷனரிகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அது மாத்திரமல்ல இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் உபத்திரவப்பட்டுக் கொண்டிருக்கிறதான எல்லா விசுவாச பிள்ளைகளை கட்ட திடப்படுத்தும்படிக்காக பலப்படுத்தும்படிக்காக நம்முடைய இந்த தேசத்தில் நம்முடைய பிள்ளைகள் சிறிய ரத்தத்திற்கு கர்த்தாவே நீர் ஒரு பெரிய ரட்சிப்பை அருள்கிறார். இந்திய தேசம் முழுவதும் மாறட்டப்பா. இந்த தேசத்தில் நீங்க வெளிப்படுங்க எல்லாமே வெளிப்படட்டும் அப்பா. இந்த தேசம் கர்த்தர் அறியுது ஐயா. அவன் ஜனங்கள் பாவத்தில் இருந்து விடுதலை அடையட்டும். ஜனங்களை நேசிக்கிற இப்படி ஒரு தெய்வத்தை யாரும் கண்டதில்லையே அப்பா. நீ ஜனங்கள் மேல் அன்பு கொண்டு உடைய ஜீவனையே தந்தீரே. இந்த ஜனங்கள் அன்பு எல்லாரும் கர்த்தரை பெறுவோம் என்று சொல்லி ஆமென் மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக உபத்திரவப்படுகிற ஊழியர்கள், உபத்திரவப்படுகிற விசுவாசிகளுக்காகவும் நம்முடைய தேசம் முழுவதுமாய் கர்த்தரை அடையும்படிக்காக தேசத்தில் காணப்படுகிற அந்த காரியங்கள் விலகும்படிக்காக யாராவது பிரசப்பம் எழுதி சொல்லுவோம். Amen.
ஆமென் ஆமென் இயேசுவே ஸ்தோத்திரம் ஆமென் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் ஆமென் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென் சோதரம் 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 சோதரம்
ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். சோதரன் 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 சோதரன். அபிஷேகம் எல்லா திருச்சபைகளிலும் ஒரு பெரிய ஆத்தும அறுவடை வருஷம் தெய்வம் தரும்படிக்காகவும் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரன் 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 சோதரன். ஊழியர்களுக்குள்ள காணப்படுகிற போட்டிகள் ஊழியர்களுக்குள்ள காணப்படுகிறதான கசப்புகள் எல்லாம் மாறும்படிக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்தை ஒன்று சேர்ந்து கட்டுப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் எல்லா இதயங்களையும் ஒழுங்கப்படுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரன் 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 சோதரன். சபையில் காணப்படுகிறதான மந்த நிலைகள் மாறும்படிக்காக சபையில் காணப்படுகிறதான ஆமென் அவிசுவாசங்கள் எல்லாம் நீங்கும்படிக்காக சபையில் காணப்படுகிறதான எல்லாம் மாறுபாடான உபதேசங்கள் மாறும்படிக்காக அவன் பிசாசானவன் கிரியை செய்வதற்கு எல்லா அவன் காரியங்களை விலக்கி பரிசுத்த ஆவியானவர் பலமாய் சபைகளில் இறங்கி வெளிப்படும்படிக்காக பெரிய காரியங்களை தேவ ஆவியானவர் சபைகளில் அவன் திருச்சபை பிள்ளைகள் மூலமாக செய்யும்படிக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரன் 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 கடவுளே கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். உங்களுடைய ஊழியம் என்பது உங்களுடைய திட்டம். உங்களுடைய திட்டத்திற்கு இசைந்து நாங்களும் செயல்பட எங்களுக்கு தெரிவித்தார். கன்னியாகுமரி பகுதியில் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீங்க. நாங்கள் ஜெபிக்கணும், நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எங்களுடைய நல்ல ஆத்துமாக்களை எங்களுடைய ராஜ்யத்தில் சேர்க்கணும். நாங்கள் ஊழியர்களை தாங்கணும், நாங்கள் ஊழியர்களுக்கு கொடுக்கணும், நாங்கள் ஊழியர்களை எழுப்பணும், ஊழியர்களை அனுப்பணும். அதோடைய நாங்கள் சபைகளை ஸ்தாபிக்கணும். எங்களை கொடுத்ததான திட்டங்களை நாங்கள் அறிந்து செயல்பட திருவை தாழ்வப்பா. கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை இடங்கள் ஆத்ம தாகத்தை தாரும். ஆத்மாக்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிற அனுபவங்களை தாரும். ஆத்மாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய தாகத்தை தாரும். நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு சொல்லித்தாரும். எங்களையும் உடைய கரங்களில் தருகிறோம். இடத்துல காணப்படுகிறதான எல்லா அசட்டையான காரியங்கள், அசுசியான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுங்க. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் உடைய வல்லமை உள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாடா எல்லா துணியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நாமத்தை